ஹலோ நண்பர்களே, இதான் பார்ட் 2 வீடியோ. இந்த தடவை கண்டிப்பாக லெவல் 2 வரைக்குமாவது முடிச்சாகணும். பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸில் பார்க்குற நண்பர்கள்லாம் இந்த வீடியோவுக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவுக்கு ஷார்ட்ஸு 300-400 வியூஸ் போகுது. ஆனால் இந்த ஃபுல் வீடியோ வந்துட்டு 8 வியூ 2 வியூவிலே நிற்கிது. அதை கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் எதாவது பொருள் இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. மேலே பார்த்தா ஒரு 2 பொருள் வந்துச்சு. சரி, இன்றைக்கி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எகிரி பிடிச்சேன். தவக்கில் எப்படி அலசால்ட்டாக தூக்கிட்டேன். இதே மாதிரி அந்த ஜாடியும் தூக்கிடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். எகிறான் அவள் எப்படி கடவுளே. சரி, ஒழுங்கு விட்டுத்தலுங்க. இதெல்லாம் ஒரு பொருளாகவே நான் மதிக்கல. 8000 தான். டக்குன்னு எடுக்கிறோம், டக்குன்னு போகிறோம். இது எப்படி 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்னா நான் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்னங்க? அப்பாடா, குரங்கு பொம்மை கிடச்சிருச்சு. ரைட்டா, 2 பொருள் கிடச்சிருக்குதுங்க. 3 பொருள் போடு. இதை அப்படியே நைஸாக எடுத்து இங்கே வைப்போம். அப்படியே நைஸாக எடுத்து உள்ளே போடும். எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிடணும். இந்த தடவை எவனாலையும் என்னை தடுக்க முடியாது. நான்லாம் ஃபார்மில் வந்திருக்கிறேன். கேம் பிளேயோட ஃபார்மில் எத்தனை நாள் விளையாண்டு எத்தனை மேட்ச் தோற்றுருக்கேன் தெரியுமாங்க. இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணி ஃபெயிலியர் ஆகி இது 4வது ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். 4-5 தாட்டி திருப்பி விளையாண்டு இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே தான் மரம் இருக்குது. இந்த மரத்தை எடுப்போம். மரம்னே வாயில் வருது. என்ன பண்ணுறது? விடுங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ரைட். இதுக்கப்புறம் என்ன இடிச்சு போவாங்க அந்த இடத்துலலாம். நான் கடவுள், இங்கே குடிகாரம் கூட இப்படி ஓட்ட மாட்டேன் வண்டியை. நான் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி, இங்கே தான் பொருள் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தள்ளுன்னு தள்ளுறேன். இங்கே எதுவும் இல்லை ஆட்டுங்குது. அங்கே ஒரு பெரிய வீடு மாளிகை மாதிரி இருக்குது. ஒரு பொருள் இல்லை. டைமண்டு. எப்படியா சாம தூக்கிடணும். ஏகப்பட்ட டைமண்ட் இதில் உடச்சிருப்பா. கடவுளை, இதுதான் அதான். ஆமாங்க, இந்த டைமண்ட் இங்கே உடச்சிட்டான். இதுக்கப்புறம் பாருங்கள். ஐயோ, நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்கணும். அதனால தான் இப்படி. ஒன்றும் கோச்சிக்காதீங்க. ஐயோ சாமி. குழந்த திரும்ப போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டியாப்பா? இருக்குது. ரைட். கொடுங்க. போயிட்டான். இவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்துட்டு லெவல் 1 தான் ஆடுறேன். இப்போல்லாம் வரலாமா? டைமண்டு நண்பர்களே. இந்த டைமண்டையும் நான் விட்டுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டோரு பிடிக்க வந்து நில்லு. இது என்ன எந்த ஆட்டுது? ஐய தம்பி, நீ இப்படிலாம் ஆடினா அவ்வளோதான். இது எனக்கு டைமண்ட் எடுக்க விடாதாட்டங்குது. கடவுளே, வாடா. இவன் நாங்கள் ஆடிக்கிட்டே இருக்கான். அப்பாடா, நின்றுட்டான். கீழே அப்பயும் யாருங்கவன்? அப்பாடா, உரிமையாக எடுக்கணும். இந்த தடவை காசெல்லாம் முக்கியமே கிடையாது. 8000 சேர்த்துட்டோமா, 8000 எடுத்துகிட்டு போய் சட்டு புட்டுன்னு போடுறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு. இங்கே என்னங்க இருக்குது? எலிக்குட்டி எடுங்க. இதையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் வைப்போம். பொறுமையாக உள்ளே போடு. போடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குமா? ஃப்ரிட்ஜில் போய் கல்லெல்லாம் வச்சுருக்குறீங்க. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் கல் வச்சுருக்கோம்? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு டேமேஜ் ஆகிருந்தால் என்னத்துக்கு ஆகுறது? ஓகேங்க, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த குழந்தை வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. சட்டு புட்டுன்னு போய் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணுறோம். லெவல் 2 போகிறோம். மாஸ்க் காட்டுறோம். டக்குன்னு போப்பா தம்பி. வையே. அவ்வளோதான் மக்களே. இருங்க, அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன வாட்டிக்கு நம்ம போய் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ போய் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எழுத்தெல்லாம் கொடுக்குறான்டா. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி. சரி மக்களே, இதோட நான் வீடியோ கட் பண்ணிட்டு லெவல் 2க்கு போடுறத நான் காட்டுறேன். ரைட்டாக எப்படியோ ஒரு வழியாக லெவல் 2க்கு வந்துட்டோம். இருங்க, வந்துடும் பாருங்க. லெவல் 2வா எப்படி? அவ்வளோதான். இப்போ தானுங்க மேட்ச்சு ஆரம்பிக்குது. லெவல் 2ல் இருந்தால் கேம் பிளேவே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறது? இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இந்த செக் பாயிண்ட் 2வது செக் பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
லெவல் 3லலாம் 3 செக் பாயிண்ட்டா. ஐயோயோ! என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒத்தாள் விளாட்றேங்கிறனால வந்துட்டு இவ்வளோ நேரம் வீடியோ லென்த்தாக போகுது. இதே நாங்கள் ஸ்குவாடாக போயிருந்தோம்னா ஸ்குவாட் டீமாக போயிருந்தோம்னா இந்நேரத்துக்கு நாங்களாம் அசால்ட்டாக முடிச்சிருப்போம். ஆனால் டீமுக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான். இந்த கேமை நான் மட்டும்தான் விளாட்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் விளாட்றதில்ல. அவனுங்களுக்குலாம் ஒரே கேம்னால் அது ஒரு கேம் மட்டும்தான். அந்த கேம் மட்டும்தான் அவனுங்க விளாடுவானுங்க. அதனால் அவனுங்களெலாம் கண்டுக்க வேணாம். ஐயா அந்த அடி வாங்குது. பரவாயில்ல, இது கூட பரவாயில்லைங்க. எவ்வளோ அடி தாங்குது. இந்த டைமண்டு சை ரொம்ப லேசாக பட்டாலே சதறுது. என்னடா டெவலப்பர் நீ. ஜாடி நண்பர்களே, இந்த ஜாடி எப்படியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகும். பாதியிலே வீடியோ கட் பண்ணிவிட்டு இந்த ஜாடியை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. இது ஒரு 1000, இது ஒரு 7000, ஆக மொத்தம் 8000 லம்பாக அடிக்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஜாடி உடஞ்சிடுச்சு. நல்லா தான் தூக்கிட்டு வந்தேன். சட்டு புட்டுன்னு போட்டு சதைச்சி விட்டுட்டேன் நான் ஜாடியை. என்ன பண்ணுறதுங்க. சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக பொருள் எடுக்கிற இடத்துக்கு போயிடுவோம். இங்கே தான் ஏதோ பொருள் கிடச்சா பரவாயில்ல. உள்ளெல்லாம் கிடக்கா. என்ன தம்பி கதவெல்லாம் உடஞ்சி விடுங்க தம்பி. ஐயோ இதுங்க இது. ஐயா அவ்வளோதான். இப்போ எந்த பொருள் எடுத்தாலுமே சதறி டேமேஜ் ஆகி சை. இது என்ன எந்திரிக்க மாட்டாங்கடான்ட்டு எந்திரா. அப்பாடா எந்திரிச்சிட்டான். வாழ்ந்து எடுக்கிறான்னா கரெக்டாக பொருள் மேலே எடுக்கிறான். ஐயோ இந்த மீனை எவன்டா கண்டுபிடிச்சிங்க இந்த கேமில். இவனை வச்சுட்டு இதை எடுக்கலாமா? பொறுமையாக எடுத்துகிட்டு போவான்ப்பா. அவ்வளோதான்டா போயிட்டான். நல்ல வேலை போயிட்டான். எடுங்க 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 எடுங்க. எடுங்க. ஆட்டம்லாம் பயங்கரமாக இருக்கு நண்பர்களே. என்னடா இது என்னடா இது. ஐயோ இந்த கிழட்டு பையங்க. டே மொட்டை இருடா இருடா டே. டே கொண்டு கிண்டு போடாதடா டே. இப்போ தான்டா வீராப்பாக பேசிட்டு வந்தா டே. மொட்டை தலையா. இவங்களாம் எதுக்குங்க வர்றான்? எங்கே போகிறாங்க? அப்புறம் போவோம்மா. இங்கே தான் போய் பொருள் எடுக்கணும் நண்பர்களே. இங்கே தான் செக் பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இவன் மொட்டைப்பாய இங்கே போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது நான்? வேறு வழியே இல்லை. அந்த சைடு தான் எப்படியும் செக் பாயிண்ட் இருக்கணும். இந்த மொட்டை எங்கேருந்து வரணும்? அந்த வழியாக தான் செக் பாயிண்ட் இருக்குது. நான் நிறைய தடவை செக் பண்ணியிருக்கேன். சிவப்பு கண்ணை வரேன். ஒழிஞ்சுப்போம். மண்டத்தலையா வந்து ஏன்டா எங்கள் உசுராக வாங்குற? போய் துறையடா டக்குன்னு. என்னங்க அந்த மொட்டை போக மாட்டேங்குது. வெறும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு எதுக்குடா வர மேட்சுக்குள்ளே? மீதிலாம் எங்கடா போச்சு? மண்டையில் பார்த்தீங்களா? பின்னாடி மட்டும் லைட்டாக முடி இருக்குது. ஏன்டா அதையும் ஃபுல்லாக வலிச்சு எடுக்க வேண்டியது தானே. மொட்டைங்க அதில் விழுந்துருச்சு. மொட்டை தெரியாமல் சொல்லிட்டு விட்டுறான். யாருங்க அவன்? ஐயே இவனெல்லாம் ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது போலையே. இப்போ அவன் இந்த சைடு தான் போகிறான். அந்த சைடு செக் பாயிண்ட் இருக்குமா? சரி விடுங்க, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ எனக்கு ஒரே வழி, மொதல் காசை சேர்த்துருவான். அதுக்கப்புறம் நம்ம செக் பாயிண்ட்லாம் போய் பார்த்துக்கலாம். எப்படி என் பிளானு? இங்கே என்ன இருக்குது? ரவுண்டு. இது அப்படியே தூக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்தையும் விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்துடணும். எங்கெங்கே செக் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமண்டு. இந்த டைமண்டையாவது பத்திரமா வைக்கணும். இதையும் போன தடவை மாதிரி விட்டோம்னா அப்பாடா. இந்த தடவை மினிமம் ஒரு 12,000 கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் அமௌண்ட்டு. எதுக்குன்னா தேவைப்படும். பாதியில் எப்படியும் உடஞ்சிரும் பொருள்லாம். அதனால தான் சொல்கிறேன். ஒரு 12,000 எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் 2,000 கம்மியானாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. போன தடவை ஒரு பேய் மண்டையை வந்து எல்லாத்தையும் அடித்து அள்ளிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? அதனாலேயே எனக்கு கடுப்பாச்சு. இந்த தடவை மொட்டை தான் இருக்கான், ஒன்றும் பண்ண மாட்டான். என்ன பண்ணுறதுங்க, வெறுப்பாக இருக்குதே. இங்கே எதுவும் இருக்குதா? இங்கெல்லாம் இருக்காது. சரி, இந்த சைடு நம்ம கடைசியாக வந்துக்கலாம். இப்போதைக்கு இந்த சைடெலாம் வர வேணாம். இதுங்க ரொம்ப ஸ்லோவாக போகுமே. இது நான் ஃபஸ்ட்டு அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த கேம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறப்ப நான் வச்சு விளையாண்டதில் இந்த பொருளை தூக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஐயோ இப்போ அசால்ட்டாக தூக்கி வச்சிட்டேன். அப்பயும் அசால்ட்டாக தூக்கி வச்சுருப்பேன். என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டேன். சரி விடுங்க மக்களே. இடம் எங்கே இருக்குது அதை தான் முக்கியம். நானும் இறங்க கிடைக்க வேணாங்குது. இங்கே எதுவும் இடம் இல்லை, இங்கேயும் எதுவும் இடம் இல்லை இப்போதைக்கு.
இங்கெல்லாம் வந்து செக் பண்ணலாம் பொருள்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு காசு 12,000 இருக்குது. செக் பாயிண்ட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கிடைக்க மாட்டேங்குதே. இங்கே ஒரு பொருள் இருக்குது, நோட் பண்ணிப்போம். இன்னொன்று இந்த இதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுப்போம். அந்த போனஸையும் வச்சுட்டு இது பண்ணுவோம் மார்க்கில். இதை முடிச்சுக்கணும் போல. தம்பி டக்குன்னு கொடுப்பான். அவன் வந்துடுறப்புறம் 2வது செக் பாயிண்ட் வேறு முன்னாடியே கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவங்க விடமாட்டானுங்க போலியே. எக்ஸ்ட்ரா போனஸ் 4,000 கொடுப்போம். இப்படி கரெக்டாக சொன்னேன். கேமை கரைச்சி குடிச்சிருக்கேங்க. இவன் எவ்வளோ இது கொடுத்தா எவ்வளோ போனஸ் தருவான் அந்த அளவுக்கு நான் கரைச்சி குடிச்சிருக்கேன். இன்னும் கேம் பிளே தான் வரல. அதாவது வருது, இவனுங்க வந்துட்டு முடிச்சிடவே கூடாது, இவெல்லாம் விளையாடவே கூடாதுங்கிற மாதிரி மிஷின்லாம் வச்சுருந்தா நான் என்னங்க பண்ணுறது? அந்த மீன் தலை எத்தனை தடவை கருமும் பிடிச்சிது எனக்கு. அதனாலேயே நான் பாதி தடவை செத்து போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போயிருக்கேன், நிறைய பொருளெல்லாம் பறி கொடுத்துருக்கேன். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. வீடியோலாம் இருக்கணும் அதுக்கு. இதுலையாவது வருதான்னு பார்ப்போம். வந்து பிடிச்சான், அவன்லாம் செத்துட்டான் என் கையில். அவனை கொல்ல முடியல. நீங்கள் யாராவது இந்த கேம் விளாண்டுருக்கீங்க பிசியில், அந்த மீனை எப்படியா கொல்றதுக்கு வழி சொல்லுங்கள். இதுவும் டியோ பிளேயராக இல்லை, சிங்கிள் பிளேயராக இருந்து எப்படி அந்த மீனை கொல்றது அப்படின்ற வழியை மட்டும் சொல்லுங்கள். பிசி பிளேயர்ஸ் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்களாம் பார்ப்பீங்களான்னு தெரில. பிசி பிளேயர் யாராவது பிசி பிளேயர் பார்த்தாலும் இந்த கேம் விளையாண்டுருப்பீங்களான்னு தெரில. அது ஒரு விஷயம். அப்படி விளையாண்டுருக்கவங்க யாராவது மொபைல்லே கூட விளையாண்டுருக்கவங்க கூட சொல்லுங்கள், அந்த மீனை மட்டும் எப்படி அடித்து கொள்றதுன்னு. நாங்கள் கதவெல்லாம் செதறுது. சரி வாங்க, நம்ம பொருளை எடுத்துகிட்டு மினிமம் இதுலேயும் ஒரு 12,000 கிட்ட எடுப்போம். ஏன்னா சொல்ல முடியாது, இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் இருக்குது, இதெல்லாம் எடுத்துப்போம். ட்ராஃபிலாம் முன்னையே பார்த்தோம்ல போகிறப்ப. இதையும் எடுங்க. ஆக்கா எடுக்கும் போதே டேமேஜ், என்ன பண்ணுறது? சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி இதில் ஏதாவது பொருள் கொடுத்துருப்பேன். அந்த இதில் வந்து எதாவது எடுப்போம். ஒன்றுமே இல்லை. என்னடா இது தம்பி, எல்லாம் கொடுங்க. பண்ணப்பா இவ்வளோ பெரிய ரேக் வச்சுருக்கீங்க, ஒன்றுமே இல்லை. அடச்சாய், நாங்கள் வீடு தான் பெருசாகுது, பொருளாக காணும். பொருள் இருந்தால் டக்கு புக்குன்னு எடுக்கலாம். சட்டு புக்குன்னு எடுக்கலாம். அப்பா புளிப்பா சை, ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறது? மேலே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், பார்ப்போம். என்ன இருக்குது? எடா கடவுள், ஏதோ உள்ளே இருக்குது, பார்த்துட்டேன். வந்து தொலை இந்த ஃபோனு. சை தம்பி, இது எப்படியாவது நிமித்துப்பா. இவனுங்க இதில் தாங்க எனக்கு பிரச்சனை. மொபைலில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இது திறக்கிறது பெரிய பிரச்சனை. பிசியில் கூட அசால்ட்டாக திறந்துடலாம் மூடிய, இதில் திறக்கவே முடியாது. நண்பர்களே, அப்புறம் திருப்பி மீனுக்கிட்ட மாட்டிட்டேன். பண்ணுறது, நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அது ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துச்சு அது திறக்க முடியாமல். அதனால் வீடியோவை கட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் பொருள்லாம் நல்லா டேமேஜ் ஆகி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? அதை காட்ட முடியாத சூழ்நிலை. ஐயோ, வேறு டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா? 45 டேமேஜ். சரி விட்டுருப்பான், மீனே விட்டுருப்பான். சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செக் பாயிண்ட்டை தேட போகிறேங்க. மிஷின் இங்கேயே இருக்கட்டும். எப்படியும் அந்த மொட்டை பையன் வந்தானா பொருள்லாம் அடித்து நொறுக்கி போடுவான். அதனால் மிஷின் இந்த இடத்துல இருக்கட்டும். நம்ம முதல் செக் பாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷின் எடுத்துகிட்டு போகிற வழியை பார்ப்போம். அந்த கதவெல்லாம் நல்லா திறந்து வைப்போம், மிஷினுக்கு வாட்டமாக இருக்கும். இங்கே பொருள் இருக்காப்பா? நாங்கள் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு ஜம்பை போட்டால் தெரியும். ஒன்றுமே இல்லை. ரைட்டு, இன்னும் ஒன்றுமே இல்லை. ஐயோ, என்கிட்ட வர 4,000 தான் என்னமோ இருக்குது. 4,000 6,000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, 6,000 தான் இருக்குது. இன்னும் எனக்கு 8,500 இருந்தாவது ஓகே தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் இன்னும் ஒரு இடத்துக்கு போகல, அந்த இடத்துக்கு. சரி, அங்கே போயிட்டு அதனாலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கடைசியாக தான் அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா அந்த மொட்டை பையன் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் நான் அங்கே போகலை. போனோன்னா மண்டபையை காலி பண்ணிடுவான். அந்த இடத்துல ஒளியறதுக்கு கூட இடம் இல்லைங்க. அதுக்குள்ளே போயிட்டோம்னா ஃபுல்லாக ஜெயிலு மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க அவங்களாம். இது நாங்கள் கட்டை வேறு படுத்துக்கிச்சு. தம்பி விட்டுருப்பா, நம்ம போயிடுறேன்டாடி. அவ்வளோதாங்க, நல்லா லாக் ஆகிக்கிச்சு. இந்த கட்டையை எடுத்தால் தான் இப்போ நம்மளால் போகவே முடியும். கட்டையை எடுப்போம். தம்பி வந்துடும். அவ்வளோதான். இது கரும்பு இங்கேயா கிடக்கட்டும். இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம மட்டும் கிளம்ப வேண்டியதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம்? மொட்டை இருந்த இடத்துக்கும் போகிறோம். ஆமாம்,
இப்போ நான் தேடாத ஒரே இடம் அது மட்டும்தான் கடைசி இடம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்கும். நண்பர்களே, கடைசியாக வந்துட்டேன். நான் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். உசுறு பார்த்தீங்களா, 2 தான் இருக்குது. எப்படி மொட்டைப்பாயை வச்சு சதைச்சி விட்டா என்னைய என்ன பண்ணுறதுங்க. கடைசி நேரத்தில் பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டான் என்னைய. 2 உசுரில் இருக்கிறேன். இப்போ அந்த மொட்டைப்பாயை மட்டும் வந்துடவே கூடாது. எனக்கு ஒரே குறிக்கோள் அதான். ஓடு 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 ஓடு. மொட்டை வந்துக்கின்னு தொலைச்சிடாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ணுறேன். 27,000 லெவல் 2 எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணலை, இதில் செத்துட்டேன்னா லெவல் 2 நக்கிட்டு போயிடுச்சு. அதான் அந்த இடத்துல போய் சேவ் பண்ணால் தான் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வாய் பேசுவேன். போடுவோம் டக்கு. அந்த மீன் தலையினாலும் எங்கேயா பார்த்தேன் நான். அந்த தலை எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான்டா, முடிச்சிட்டேன்டா. நான் தான்டா. நான் தான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இந்த டோர் எதுக்கு சேஃப்க்கு சாப்பிட்டிப்போம். அவ்வளோதான். இனிமேல் திமிரு தான் நம்மளுக்கு. நண்பர்களே, எப்படியோ ஒரு வழியாக லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த பார்ட் 2ல் வந்துட்டு லெவல் 3 லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஒரே மெயின் மேட்ரு. எப்படியோ அதில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதோட முக்கியமான விஷயம், ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.